குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம 10th சிபிஎஸ்சி மேக்ஸில் குவாட்ரிட்டிக் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து 2 வேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. The sum of a number and its reciprocal is 2 1/30. Find the number. Solution. Sum of a number and its reciprocal. So first நம்ம என்ன பண்ணணும், ஒரு நம்பர் கன்சிடர் பண்ணணும். Let x be the number. So 1/x வந்து அதோட ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 1/x இஸ் இட்ஸ் ரெசிப்ரோக்கல். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் அ நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல். therefore x plus 1/x equal to 2 1/30. இப்போ நம்ம இதை எல்சிஎம் எடுக்கலாமா? கீழே டினாமினேட்டரில் ஒன்று இருக்கிறது அர்த்தம். எல்சிஎம் எடுக்கணும்னா 1 into x அண்ட் நியூமரேட்டர் எப்படி மாறும், x² + 1. இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணும்போது எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஹோலையும் இந்த டினாமினேட்டரையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 2 30s 2 into 30 2 30s are 60 அண்ட் இங்கே நியூமரேட்டரில் ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 30s are 60 + 1 61 divided by 30. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கேருந்து இதை கிராஸ் பண்ணிடலாம் அண்ட் இதை இங்கே கிராஸ் பண்ணிடலாம். ஓகேவா? கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், x² that is 630 into x² + 1 equal to 61x. இப்போ நம்ம 30 உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 30x² + 30 minus 61x is equal to 0. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிடலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா எப்படி இருக்கும், x² இருந்ததுன்னா அடுத்தது x டேர்ம் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்கணும், ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு வந்து நம்மளோட கண்டிஷன் படி இது வந்து குவாட்ரிட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா டைமண்ட் மெத்தட் போடலாம். ஓகேவா? டைமண்ட் மெத்தட் எப்படி போடலாம், மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும், 30 into 30 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் அப்போ நமக்கு என்ன இருக்குது, 900 வரணும். 30 into 30 900. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 900 வரணும். ஸோ 30 into 30 900 அண்ட் ஆட் பண்ணால் என்ன வரணும் அப்படின்னா -61 வரணும். இது வந்து ப்ராடக்ட், இது ஆட். இதை கண்டுபிடிக்கணுன்னா பெரிய நம்பராக இருக்குது இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், எப்படி போட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எல்சிஎம் போடலாம். எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா இது 900. தேர்ட் டேபிள் போட்டால் 3 3s are 9 0 0. அகைன் தேர்ட் டேபிள் போட்டால் 100. அகெயின் ஃபிஃப்த் டேபிள் போட்டோம் அப்படின்னா 25s are. ஃபிஃப்த் டேபிள் போட்டால் 4 5s are அண்ட் 2 டேபிள் போட்டால் 2 2s are அண்ட் 2 டேபிள் போட்டால் 1 ஆயிரும். இப்போ நமக்கு இதில் வந்து 3 into 3 into 5 into 5 into 2 into 2ன்னு கிடைக்குது. இதில் நம்ம இந்த ஃபேக்டர்ஸை எப்படி மாற்றி மாற்றி போட்டால் நமக்கு வந்து மல்டிப்ளை, இந்த ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன தான் வரும், 900 தான் வரும். ஆனால் நம்மளோட கொஸ்டின் இங்கே என்ன அப்படின்னா ஆட் பண்ணால் -61 வரணும். அப்போ எந்த ஆப்ஷனில் வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போது இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது, இதில் தான் வரும். ஆட் பண்ணால் 61 வந்துடும். அப்போ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 30x² minus 25x minus 36x plus 30 equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் வந்து நம்ம இதில் காமனாக எடுக்கணும், செகண்ட் 2 டேர்ம்ஸில் காமனாக எடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் 5 நம்ம காமனாக எடுத்துக்கலாம், எக்ஸையும் காமனாக எடுத்துக்கலாம். அப்போது 6 5s are 30 minus 5 5s are 25. இங்கே மிடில் இந்த செகண்டில் நம்ம காமனாக எடுக்கும்போது இங்கே மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா மைனஸோடு எடுத்துடணும். அண்ட் 6 வந்து காமனாக இருக்குது, காமன் ஃபேக்டர் வந்து 6 எடுத்துட்டோம் அப்படின்னா 6x + 5. ஆனால் இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா மைனஸை வெளியில் எடுக்கும்போது இங்கே மிடில் இருக்கிற சைனும் சேஞ்ச் ஆகும், மைனஸ் ஆகும். அதாவது நீ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 6 are 36 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் 6 5s are 30 இந்த மாதிரி வரணும். ஓகேவா? அதனால் மைனஸ் மிடில் இருந்தால் எப்பயுமே மைனஸ் எடுத்துடணும். மைனஸ் எடுக்கும்போது அதுக்கப்புறமா வர்ற ப்ராக்கெட்டுக்குள்ளே வர்ற சைன் சேஞ்ச் ஆகும். இப்போது இந்த ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான், இந்த 2 ப்ராக்கெட்டும் நமக்கு சேமாக இருந்தால் தான் நம்மளோட ஆன்சர் கரெக்ட். therefore ஆன்சர் 6x - 5 and 5x - 6 equal to 0. அப்படின்னா செப்பரேட்டாக நம்ம இந்த 6x - 5 equal to 0ன்னு சொல்லலாம், 5x - 6 is equal to 0ன்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் 6x equal to 5 and 5x is equal to 6. ஸோ x is equal to 5/6 or x is equal to 6/5. அந்த நம்பர் வந்து நம்ம எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம், 5/6ஆகவும் எடுத்துக்கலாம், 6/5ஆகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சர். இதே கொஸ்டின்
நமக்கு இந்த டேர்ம்ஸ் வந்து பெரிய நம்பராக இருக்குது. 30x² -61x -61x ப்ளஸ் 30 = 0 இருக்குது. இதில் வந்து டேர்ம்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கு இல்லையா, அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம். அப்போ நமக்கு எல்சிஎம் மெத்தட் தான் போடணும்னு கிடையாது, நம்ம குவாட்ரடிக் ஃபார்முலா மெத்தட் கூட போட்டுடலாம். அதை எப்படி பண்ணலான்னு இன்னொரு ஸ்டெப் பார்க்கலாம். அலைட்டர் மெத்தட் பார்க்கலாங்க. இது வந்து அலைட்டர் எப்படி வந்து இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. 30x² -61x ப்ளஸ் 30 = 0. A = 30, B = -61, C = 30. நம்ம quadratic formula x is equal to -b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. இது வந்து அப்ளை பண்ணலாம். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மைனஸ் ஆல்ரெடி பியில் வந்து மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 61 ஆயிரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா -61 the whole square -4 into a value into 30 into c value 30 தான், divided by 2a 2 into 30, அப்போ அதுவும் 60 தான், equal to 61 plus or minus 61 61s are 1 1s are 1 6 are 6 36 are 1 2 7 3. So square root of 3721 minus இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9 9 4s are 36, 2 0 இருக்குது, divided by 60 equal to 61 plus or minus square root of என்ன வரும், சப்ராக்ட் பண்ணால் என்ன வருங்க, 0 1 ஆயிரும், 2 ஆயிரும், 1 ஆயிரும், 121. மேக்ஸிமம் குவாட்ரடிக் ஃபார்முலாவில் வந்து நமக்கு என்ன தான் வரும் அப்படின்னா, எப்படினாலும் ஸ்கொயர் ரூட்டில் வந்து நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் 121ங்கிறது 11ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா. அப்போ 61 ப்ளஸ் ஆர் மைனஸ் 11 11 11s are 121 டிவைடட் பை 60. அப்போ 61 ப்ளஸ் 11 டிவைடட் பை 60, 61 மைனஸ் 11 டிவைடட் பை 60. அப்போ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், இதில் 72 டிவைடட் பை 60 அண்ட் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 50 டிவைடட் பை 60, 0 0 கேன்சல். இதில் வந்து நம்ம 6th டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 6 ஆர் அண்ட் 12 6 ஆர், மறுபடியும் கேன்சல் பண்ணால் 6/6, 5/6. அப்போது நம்மளோட நம்பர் வந்து எக்ஸ் வந்து எது வேணால் எடுத்துக்கலாம். 6/5 நம்ம வந்து ஒரு நம்பர் கன்சிடர் பண்ணணும், அந்த நம்பர் வந்து 5/6ஆகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம், எக்ஸ் 6/5ஆகவும் கன்சிடர் பண்ணலாம். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/6 ஆர் 6/5. இதுதான் ஆன்சர். ஓகேவா. செகண்ட் கொஷின் பாருங்கள். The difference of the squares of two natural numbers is 45. The squares of the smaller number is 4 times smaller number. இங்கே வந்து smaller number and bigger number, that is greater numberனு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ரெண்டு நம்பர் எடுக்கிறதும் smaller and greaterனு எடுக்கணும். therefore let x, y be the two numbers எழுதக்கூடாது, பெட்டர் நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸில் இதெல்லாம் வராது, தட் இஸ் சச் தட் எக்ஸ், ஒய் வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். ஓகேவா, ஜீரோவாக இருக்கக்கூடாது. அண்ட் இங்கே ஸ்மாலர் அண்ட் கிரேட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து எக்ஸை வந்து என்னென்னு எடுக்கணும், ஸ்மாலர்னு எடுத்துக்கலாம் எப்பயுமே எடுக்கிற மாதிரி, அண்ட் ஒய் வந்து லார்ஜர் நம்பராக எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, given the difference of the squares of two numbers. அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம டிஃபரன்ஸ் எப்போ எழுதினாலுமே வந்து பிக்கர் நம்பர் தான் ஃபஸ்ட் எழுதுவோம் இல்லையா, அதுதான் பேசிக்காக எழுதுறது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து y² - x² ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் இஸ் 45. ஸோ சப்ராக்ஷன் வந்து 45, இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கோங்க. ஆல்சோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, த ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர் x² ஈக்குவல் டு 4 times தி லார்ஜர் நம்பர், 4 times தி லார்ஜர் நம்பர். சிம்பிளாக லார்ஜர் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர்லாம் கொடுக்கல. அதனால் x² ஈக்குவல் டு 4y வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போடலாம். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது x² ஈக்குவல் டு 4y நான் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ y² - 4y ஈக்குவல் டு 45. தேர்ஃபோர் என்னோட ஆன்சர் எப்படி வரும், y² - 4y - 45 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து இது என்ன ஆயிடுச்சு, ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் போடலாம். ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் போடணுன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னவாக இருக்கணும், ப்ராடக்ட் வந்து -45 அண்ட் அடிஷன் வந்து ஆட் வந்து எப்படி இருக்கணும், ஆட் பண்ணால் -4 வரணும். ஓகேவா. அப்போ 9 5s are 45 வரலாமா,
9 5 45. இப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ், ஆட் பண்ணாலும் மைனஸ். கரெக்டாக மல்டிப்ளை பண்ண மைனஸ் 45 ஆயிரும், ஆட் பண்ண மைனஸ் 4 ஆயிரும். தேர்ஃபோர் ஃப்ளிட்டிங் மெத்தடில் போடும்போது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 9y ப்ளஸ் 5y மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஒய் ஸ்கொயர், நான் ஒய் மட்டும் வெளியில் எடுக்கிறேன், இல்லை ஒய் வந்து காமன். அப்போ வந்து ஒய் மைனஸ் 9 அண்ட் இங்கே ப்ளஸில் தான் இருக்குது, ப்ளஸ் 5 வெளியில் எடுக்கிறேன். அப்போ 5 minus 9 equal to 0. Therefore, y minus 9 and y plus 5 equal to 0 ஆயிரும். Therefore, y is equal to 9 and minus 5 and y is equal to minus 5 not possible இல்லையா? ஏன்னா அது நெகட்டிவ் நம்பர். நேச்சுரல் நம்பர் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் அண்ட் ஜீரோவாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? therefore y is equal to 9 and since y belongs to natural number, therefore y does not equal to minus 5 இருக்கும். ஓகேவா? அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். therefore நம்மளோட ஆன்சர் வந்து y is equal to 9 தான். அப்போ நம்மளோட லார்ஜர் நம்பர் வந்து 9. ஸோ substitute y is equal to 9 in equation number 2. ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x square equal to 4y. ஸோ x square equal to நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் 4 9s are 36. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 தான் வரும். பட் நம்ம இங்கே நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ 6 மட்டும்தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா எக்ஸும் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் தான். ஸோ எக்ஸ் வேல்யூ நாட் ஈக்குவல் டு மைனஸ் 6 இருக்கும். நாட் ஈக்குவல் டு மைனஸ் 6, நமக்கு 6 வேண்டாம், அதையும் இக்னோர் பண்ணிடலாம். தேர்ஃபோர் த டூ நம்பர்ஸ், இங்கே வந்து த ஸ்மாலர் நம்பர் வந்து என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. தேர்ஃபோர் த டூ நம்பர்ஸ் ஆர் 6 and 9. ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.